நீ எல்லாம் பைலட் ஆகிறதுக்கு அன்ஃபிட், போய் செருப்பு தை. இண்டிகோ ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற ஒரு ட்ரெயினி பைலட்டை பார்த்து அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்க. நம்மள பல பேருக்கு ஹராஸ்மெண்ட்டுங்கிற வேர்டுக்கு சரியான மீனிங் இன்னும் தெரிஞ்சுக்காமையே இருக்கோம். இன்றைக்கி அதை பற்றி பேசலாமா? நான் வாழ்கிற இந்த பெரிய சிட்டியில் எல்லா வசதியும் இருக்குது, எதுக்காகவும் நான் கஷ்டப்பட போகிறதில்லன்னு நமக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு சிட்டியை பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஆனால் நம்ம கம்ஃபர்டபுளாக வாழ்கிற இதே லக்ஸரியஸ் சிட்டியில் இருக்க முடியாமல் சிலர் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுத்தப்படுறாங்க. இது கூட ஒரு வகை ஹராஸ்மெண்ட் தானே. கேஸ்ட்டு, ரிலீஜியன், டிவிஷன், சப்டிவிஷன் இப்படி போயிட்டே இருக்குது. நான் கேட்குறேன், ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுட்டு போன ஃப்ளைட்டை கேப்டன் ராகுல் பட்டேல் பைலட்டிங் பண்ணலான்னா அப்போ ஏன் ஒரு பேக்வர்ட் கேஸ்ட்லேருந்து வந்த 35 இயர்ஸ் சரண்குமார் பண்ணக்கூடாது? பைலட்டோட ரிலீஜன் தெரிஞ்சால் தான் ஃப்ளைட்டில் காலை வைப்பேன்னு எந்த பேசஞ்சர்ஸும் சொல்கிறது இல்லையே. அப்புறம் ஏன் இந்த புது விதமான முயற்சி இண்டிகோ ஆஃபீஸர்ஸ்? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்கிறோம். சேரிட்டி மட்டும் இல்லை, கிளாரிட்டியும் பிகின்ஸ் அட் ஹோமாக இருந்துச்சுன்னா இட் மே லீட்ஸ் டு அ ஹெல்தி சொசைட்டி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?